ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கீ ரைஸும் பேபி பொட்டேட்டோ கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரியே ஃபீல் இந்த கீ ரைஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கும். இந்த கீ ரைஸுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸ்பைஸியாக நீங்கள் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் ரோஸ்ட்டு, அந்த மாதிரி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் சிம்பிளாக ஏதாவது வெஜிடேரியனில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோ ரெசிபியுமே பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நார்மலாக எங்கள் வீட்டில் செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இதை நீங்கள் ஊற வச்சுட்டும் செய்யலாம், ஊற வைக்காமலும் செய்யலாம். ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. ஊற வைக்காமல் செய்யும் போது உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலையை கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு 2 இதழ்கள் மாதிரி இருக்கும்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் அனாஸில் ஒன்று மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பொரிய விடுங்க. முந்திரி லைட்டாக செவந்து வரணும். முந்திரி லைட்டாக செவந்து வந்த பின்னாடி ஒரு வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த பின்னாடி ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 2லேருந்து 3, 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதுக்கு நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றே ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கி வந்த பின்னாடி கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க. தயிர் ஆட் பண்ணால் தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் 2மே ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஒரு 100 ml தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி 2 கப் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாகவே தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான தண்ணி கூட ஊற்றி செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் தேங்காய் பால் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் 2 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லா வெறையாக சாப்பிடுவீங்கன்னா 1 விசில் கூட போதும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கீங்கன்னா 1 விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பின்னாடி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மல் அரிசின்றதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட பெரிய உருளைக்கிழங்கு தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் கூட போதும். 2 விசில் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1லேருந்து 2 விசிலுக்கு வச்சா போதும். 2 விசிலுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க, ரொம்ப குழஞ்சு போயிடும். அப்புறம் வந்து மேஷ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து 2 விசில் தான் மேக்ஸிமம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தோல்லாம் உரிச்சு வச்சுருங்க. அப்படி வந்து உங்களுக்கு தோலோடு போட்டு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக தோலோடையே சாப்பிட்லாம். நான் வந்து தோல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை உரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி வந்து நல்லா தண்ணியில் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஏன்னா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டிங்கன்னா லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வந்து மாறி வரும். அப்போ வந்து நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவாங்க, ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடாயில் வந்து நிறையா வந்து வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கடாய் வந்து சீக்கிரம் கருகிடும். ஸோ வந்து அந்த உருளைக்கிழங்கு கடாயில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த பின்னாடி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 4 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும். அதுக்காக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்க தயிர் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும். அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே வந்து நீங்கள் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேசிக்கான ஸ்பைசஸ் மசாலா வச்சுருப்போம்ல, மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி வீட்டிலே ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைல்டான வெரைட்டி ரைஸுக்கெலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து இது தேங்காய் சாதம், கீ ரைஸு, பிரிஞ்சி ரைஸு, அதுக்கப்புறம் வந்து குஸ்கா இதுக்கெலாம் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் இது ஜீரா ரைஸுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ ரைஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடய சேர்த்து நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவியை வச்சுக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.